ஒரு ஃபோனை டெம்பர் இல்லாமல் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக நான் டெம்பர் போடாமல் யூஸ் பண்ணுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா செலவு வச்சுச்சுன்னு வச்சுக்கோங்க, மினிமம் ஒரிஜினல் மாற்றணும்னா அது எந்த மாடல் ஃபோனாக இருக்கட்டும் 4000லேருந்து 11,000 வரைக்கும் வரும். என் ஐஃபோன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 30,000 வரைக்கும் வரும், சாம்சங் ஐரண்டு வரும். ஆனால் நான் இந்த ஃபோன் ஷியோமி 14 கடந்த ஒரு 3 மாதமாக பார்த்தீங்கன்னா டெம்பர் போடாமல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதோடய ஃபீலே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். அந்த எட்ஜிலெலாம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கார்னிங் நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த டச் ரெஸ்பான்ஸ் நீங்கள் டெம்பர் போட்டு யூஸ் பண்ணதுக்கும் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கும் இருக்கும். கையில் தொடும் போதே பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக ஒரு ஃபீல் ஆகும், அதாவது ஸ்மூத்னஸ் நல்லாயிருக்கும். ஆனால் டெம்பர் போட்டு அந்த ஃபீல் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் 1 மாதத்துக்கு ஒருக்கனாச்சும் டெம்பர் நீங்கள் மாற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீலை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். டெம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண மேலே உள்ள சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்னஸ் வந்து குறைஞ்சிரும், டச் ரெஸ்பான்ஸ் மாறும். ஸோ அந்த பிரச்சனைகளாக இருக்குது. கலர் ஃபேட் ஆகும். நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா டெம்பர் கிளாஸோட கலருமே பார்த்திங்கன்னா ஃபேட் ஆகிட்டே வரும், குவாலிட்டி மாறும். ஸோ நீங்கள் நல்ல ஒரு ஃபோனை நல்லா ஒரு கிளாரிட்டியாக டெம்பர் போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா மினிமம் 1 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவைனாச்சும் டெம்பர் வந்து மாற்றுங்க. சில பேர்லாம் உடஞ்ச டெம்பரோடையே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இது என்னோடய சஜஷன்ஸ், அவ்வளோதான்.